சென்னை டு கோயம்புத்தூர் YBM ட்ராவல்ஸோட Volvo B11R மல்டி ஆக்சல் செமி ஸ்லீப்பரில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் கவரிங் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 500 kilometers in 9 hours in this beast. நல்லா இருந்தது ஜேர்னி. கூடிய சீக்கிரமே மீட் பண்ணலாம். கண்டிப்பாக பாய்ண்ணா. ஆன் டைம் கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சேனல் புதுசாக இருந்தீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓச்சுவலாக உங்களுக்காக இன்றைக்கி ஒரு பஸ் ஜேர்னி ஃப்ரம் சென்னை டு கோயம்புத்தூர். ஸோ கைஸ், ரைட் நவ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 PM ஆயிருக்கு. அண்ட் நான் வந்து இப்போது கரெக்டாக கோயம்பேடு ஏரியாவில் இருக்கேன். கோயம்பேடில் பர்டிகுலராக ரோஹிணி தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கேன். ரோஹிணி தேட்டர் ஆப்போசிட்டில் தான் YBMோட போர்டிங் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்க்கலாம் YBMோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆஃபீஸோட லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ரோஹிணி தேட்டருக்கு ஆப்போசிட். அண்ட் அலாங் வித் தட் இங்கே ஒரு ஃப்ளைஓவர் வந்து ஸ்டார்ட் ஆகும் பக்கத்துலேயே. ஸோ இந்த ஒரு ஐடென்டிட்டி தான் இங்கே. அதே மாதிரி இந்த லொக்கேஷனை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து போட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரைட் now நீங்கள் வந்து பின்னாடி பார்க்கலாம் YBM பஸ் Volvo B11R மல்டி ஆக்சல். இட்ஸ் செமி ஸ்லீப்பர் பஸ் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. 1:30 தான் வண்டியோட ஷெட்யூல் ஃப்ரம் கோயம்பேட். பட் வண்டி வந்து 1 o'clock வந்துச்சு. அண்ட் உள்ளே போய் நம்ம போட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் லான்ச்சை காமிக்கிறேன். ஒரு ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஃபீஸ் வந்து உங்களோட மெயின் ஆஃபீஸ். அண்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸை பார்த்துட்டு நான் வந்து பஸ் போட் பண்ணுறோம். கைஸ், நீங்கள் வந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த லான்ச்சை பார்க்கலாம். இவங்களுடைய லான்ச் அண்ட் மெயின் ஆஃபீஸே இந்த ஆஃபீஸ் தான். நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். YBM ட்ராவல்ஸ் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஒரு பிளேஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் அட் அ டைம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 to 60 பேசஞ்சர் உட்கார அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது 2 பஸ்ஸோட ஹோல் பேசஞ்சரே இங்கே வெயிட் பண்ணலாம். எல்லாம் உங்களுக்கு சென்ட்ரலைஸ்ட் ஏசி இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ஒரு டீமே இருக்குது. YBMோட டீம் இருக்குது. எல்லாம் போய்ட்டு ஒரு வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்க்கலாம் சுற்றி வந்து இங்கே டிவி இருக்குது. ஒரு 3 டிவி இருக்குது. LED டிவி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து பிஃபோராக வந்து நீங்கள் வந்து சில் பண்ணலாம். லாஸ்ட் மினிட்ல வந்து அவங்களே டென்ஷன் பண்ணி நீங்களும் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு வந்து வண்டி ஏறலாம். அண்ட் வண்டியை பொறுத்த வரைக்கும் பிஃபோராக வந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். அண்ட் வாங்க வண்டி போய்ட்டு போட் பண்ணலாம். அண்ட் கைஸ், அலாங் வித் தட் உங்களுக்கு வந்து ஒரு பியூரிஃபயர் வாட்டர் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப தாகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து குடிக்கலாம். ஸோ அதேமாதிரி டஸ்ட்பின் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு லான்ச்சில் இண்டஸ்ட்ரியோட லான்ச் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். பட் YBM வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லான்ச் இங்கே வச்சிருக்காங்க. ஆப்வியஸ்லி நான் இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணப்போ நான் இங்கே வந்திருக்கேன். இங்கேருந்து திருவனந்தபுரம் போன ஒரு 2 days முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அவுட் சைடு தமிழ்நாடு தான் நம்ம ட்ராவல் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டே ஜேர்னி. அண்ட் வாங்க, நான் இப்போ செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம போய் வண்டி ஏறலாம். அண்ட் பஸ் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ கைஸ், பஸ்க்குள்ளே வந்துட்டேன். செம்மையாக இருக்குங்க. வண்டியோட இன்டீரியர் வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் சீட் அண்டு ஒரு கவர் அலாங் வித் தட் ஒரு பிளாங்கெட் அண்ட் சின்னதாக ஒரு பிலோங்க. மை காட், ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து YBMோட செமி ஸ்லீப்பரில் வந்திருக்கேன். Volvo செமி ஸ்லீப்பரில். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து இவங்களுடைய ஸ்டார்ஸ், மெர்சிடிஸ் பென்ஸ், மல்டி ஆக்சல் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிட்டோம் ஆல்ரெடி வேறு ரூட்டில். நான் YBMோட செமி ஸ்லீப்பரில் ஃபஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணுறேன். அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க எந்தளவுக்கு நல்லா வச்சுருப்பாங்கன்ட்டு. ரொம்பவே நல்லா வச்சுருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தாங்க ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. சின்னதாக ஒரு பில்லோ தராங்க. மோஸ்ட்லி நம்ம வேறு எந்த செமி ஸ்லீப்பரும் நான் பார்த்ததில்லை. மேபி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எந்த செமி ஸ்லீப்பரில் இந்த மாதிரி கொடுப்பாங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ தட் நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இன்டீரியர் செம்ம அவசரமாக இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல். அண்ட் அதே மாதிரி எமர்ஜென்சிக்கு எல்லா விண்டோலையும் உங்களுக்கு வந்து ஒரு ஹேமர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரலைஸ் ஏசி இருக்குது. அண்ட் நீங்கள் பார்க்கலாம் லைட்ஸ்
எல்லாமே போட்டிருக்காங்க. எல்இடி லைட்டை பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லை, ஸ்ட்ரிப் லைட் அந்த மாதிரி எதுவும் பெருசாக எதுவுமே இல்லை. பட் இருக்கிறத வச்சு நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நமக்கு எல்லா வோல்வோ லெவனாலும் என்ன இருக்குமோ அதே அம்யூனிட்டிஸ் தான். அண்ட் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன் நீங்கள் இங்கே கீழே பார்க்கலாம். எல்லாம் வித் தட் இங்கே ஒரு காமனாக எல்லா வோல்வோவில் இருக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது. அண்டு நல்லா இருக்குங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே. அண்ட் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அ பஸ் டு டிபார்ச்சர் ஃப்ரம் கோயம்பேடு. அண்ட் ஃபர்தராக எங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்க, எப்படி ட்ரைவ் பண்ணுறாங்க, அண்ட் இவங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்றதை வந்து இந்த ஒரு ரூட்டில் நம்ம வந்து ஆல்ரெடி வேறு ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இவங்களோட சர்வீஸ் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. இந்த ரூட்டில் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்றதை நான் பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கேன். என்னோடய சீட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சீட். அந்த ஸ்டெப்ஸ் ஏறினதுமே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சீட்டே என்னோடய சீட் தான். இதோடைய ஃபேரை பற்றி பேசணும்னா ஃபர்ஸ்ட் ரோ பொறுத்த வரைக்கும் நான் புக் பண்ணும்போது யாருமே புக் பண்ணலைங்க. ஏன் என்ன யாருமே புக் பண்ணல, இன் பிட்வீனில் மட்டும் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது ஃபேர் வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் 1050 rupees போட்டிருந்தாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி. நான் ஓவராலாக ஜிஎஸ்டியில் ஆட் ஆகிட்டு 1077 rupees கொடுத்து நான் புக் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் சீட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் பிட்வீனில் உங்களுக்கு 975 ஒரு மாதிரி ஒரு 4 to 5 டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேர்ஸ் இருந்தது. லாஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு ஒரு ப்ரைஸ். அண்ட் இந்த செகண்ட் லாஸ்ட்லேருந்து இங்கே தேர்ட் ஃபோர்த் லாஸ்ட் வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இவ்வளோ ப்ரைஸாக ஒரு பஸ் உள்ளே வந்து இவ்வளோ ப்ரைஸாக அப்படின்றத நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கொடுத்து நான் போயிட்டுருக்கேன் 1077. எனக்கு கேட்டிங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு ஃபேர் தான் நினைக்கிறேன். பட் அந்தளவுக்கு வர்த்தியாக இருக்குமான்றது இப்போ வரைக்கும் தெரியல, பார்க்கலாம். அண்டு ஃபஸ்ட்டு வாங்க உள்ள இன்டீரியர் பார்த்துக்கலாம். உட்காந்து எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்குன்றது. சாரி, செகண்ட் லாஸ்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஓகே பார்க்கலாம். ஸோ யா நல்லா இருக்குங்க. உள்ளே இருக்கக்கூடிய அதே சீட்ஸ் தானே, ஸோ அதே கம்ஃபர்ட் தான். மற்றபடி எல்லாமே ஓகே. அண்டு மேலே ஒரு ரீடிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் அந்த ஆஃபில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஏசி ப்ளோவர் காற்று நல்லா வந்துட்டுருக்கு. ஏசி இப்போ தான் ஆன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூலிங்கை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து இப்போது ஆல்மோஸ்ட் வெளியவே வந்து பெருசாக வெயில் இல்லை, ஒரு மாதிரி மழை வர மாதிரி தான் கிளைமேட் இருக்குது வெளியுமே. ஸோ உள்ளே வந்து ஒரு 21-22 degrees Celsius தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. போக போக கண்டிப்பாக நல்லா கூலிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கேபின் ரைட் பொறுத்த வரைக்கும் வந்து தெரியல கேபின் ரைட் எப்படின்றது. இன்னும் நான் டிரைவர் அண்ணா கிட்ட பேசல. பட் இது மாதிரி நான் சொன்ன இது மாதிரி நான் வந்து யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு தாராளமாக எடுங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஐஎஸ் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்லியான ஒரு க்ரூவாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்லியான க்ரூனா வில் டேக் இன்டர்வியூ. அண்ட் கேபின் ரைட் கண்டிப்பாக கேபின் ரைடும் நான் வந்து கவர் பண்ணுறேன். பட் ஸ்க்ரீன்ஸுமே நீங்கள் பார்க்கலாம், ஸ்க்ரீனுமே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க, நல்லா திக்காக இருக்குது. அண்டு வெயில் கண்டிப்பாக படாதுங்க, வெயில் சுத்தமாக உள்ளே வரல. நல்லா ஒரு ஸ்க்ரீன் தான். சில பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், இதில் நல்லா திக்காக இருக்குது. அண்டு கிளாத்மே சூப்பராக இருக்குது. அண்ட் வாங்க நம்ம வந்து நம்மளோட சீட்டில் உட்காந்துட்டு நம்மளோட ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், நம்ம கூட YVM ட்ராவல்ஸோட வோல்வோ 11 பைலட் இருக்காரு. ஹாய் அண்ணா. ஹாய். கொஞ்சம் நேரம் மாஸ்க் எடுத்துருக்கேன். சரி, ஓகே. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முருகன். அண்ணா முருகன் அண்ணா, நீங்கள் எவ்வளோ வருஷமாக ட்ரைவிங்கில் இருக்கீங்க? நான் ஒரு 15 years-ஆக இருக்கேன் வால்வோவில். உங்களுக்கு பிடிச்ச ஒரு வண்டி தான் வால்வோ தான். எனக்கு பிடிச்ச வண்டினா வால்வோ தான். ஓகே. வோல்வோ எவ்வளோ வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க? வால்வோ படத்தினா ஒரு 2 years-ஆக ஓட்டிகிட்டு இருக்கேன். 2 years இருக்கீங்க. ஸோ இப்போ YVM-ல எவ்வளோ வருஷமாக? YVM ஒரு 4 வருஷமாக இருக்கு. 4 வருஷமாக இருக்கீங்க. ஸோ ஓகே, நீங்கள் வந்து நிறைய வண்டி ஓட்டியிருப்பீங்க கண்டிப்பாக வோல்வோக்கு முன்னாடி, லைலாண்ட் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து வோல்வோ வந்து ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னீங்க, என்ன காரணமாக இருக்கும்? பிடிச்சிருக்கு அப்படின்னா இதில் வந்து மெயின் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு. சடன் பிக்கப் இருக்குது வண்டியில். மெயினாக ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரேக் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வால்வோவில் வந்து மெயினாக எல்லா இதுக்குமே எந்த மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலும் பிரேக் ஃபெயிலியர்பாங்க. நம்ம வண்டியில் அந்த பிரேக் ஃபெயிலியருங்கிற பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு 100% கிடையாது. அதுக்காக மெயினாக நாங்கள் இது வந்து சேஃபான ஒரு வண்டி, கம்ஃபர்டபுள் எல்லாத்துக்குமே. பேசஞ்சர்லேருந்து கீழே டிரைவிங்குமே எங்களுக்கு வந்து ரொம்ப கிளர்ச்சி கிடையாது. இது எங்களுக்கு டிரைவிங் ஆட்டோமேட்டிக்ங்கிறதுனால எங்களுக்கு டிரைவிங் டென்ஷன் கிடையாது. அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப ஸ்மூத்னஸ், கார் மாதிரி நல்லா டிரைவிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. அப்புறம் பேசஞ்சர்லாம் வராங்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பேசஞ்சர்னா அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் சேஃபான டிரைவிங் கொடுக்குறோம். அவங்களுக்கு டைமிங் பர்ஃபெக்டான டைமிங் கொடுப்போம். மற்றபடி எங்களுக்கு ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் ஆஃப்டர் கோவிட் முன்னாடி எல்லாமே ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டிலு எல்லாமே கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அந்த கோவிட் பிரச்சனைனால கொஞ்சம் அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க.
மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பாக கொடுப்பாங்க. வெயிட்டிங் எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் நான் ஒய்எம் சாப்பிட்ருக்கேன். ஓகே ஓகே ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன் இந்த டைமில். ஓகே அண்ட் ஓகே ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பி அண்ட் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் உங்க கூட ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் தான் ட்ரை கண்டிப்பாக ஃபுல்லாக நைட் வரைக்கும் நான் ட்ரை நீங்கள் கோயம்புத்தூர் வரைக்கும். நானும் கோயம்புத்தூர் வரைக்கும் தான் போகிறேன். ஸோ ஜஸ்ட் உங்களோட கூட ரைட் பண்ணுறது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே தேங்க்யூ.
ஸோ கைஸ் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:10 ஆயிருக்கு. அண்ட் நம்ம வந்து கரெக்டாக விழுப்புரம் உள்ளேருந்து கிளம்பியிருக்கோம் வண்டி. விழுப்புரமில் இவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் உள்ளே வந்துட்டு கொஞ்சோண்டு போர்டிங் இருந்தது. இங்கே ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு, கொஞ்சம் பேர் லேட்டாக வந்தாங்க. ஸோ போர்டிங்கில் முடிச்சுட்டு நம்ம போயிட்டுருக்கோம். சோஃபார் ஜேர்னி பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். வண்டி வந்து 100s ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி செம்மையாக இருக்குது. டிரைவிங் எல்லாமே செம்ம. அண்டு டிரைவர்னா செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். நீங்கள் இன்டர்வியூலேயே பார்த்துருப்பீங்க. ரொம்ப கேஷுவலான ஒரு டிரைவ். ரேஷ் டிரைவ்னு சொல்ல முடியாது. அப்பப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது செம்ம ஸ்பீடாக போகிறாரு. அண்டு நல்லா போயிட்டுருக்குங்க. வண்டி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஆன் டைமில் போயிட்டுருக்கு. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து பெருங்குளத்தூர் கிட்டே வந்து எனக்கு ஒரு கால் வந்தது. என்னோட ரொம்ப ரிலேட்டிவ், ரொம்ப வேண்டியவங்க. அவங்க வந்து கால் பண்ணி இந்த மாதிரி என்னோடய ஃபோன் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மேல்மருவத்தூர் வரைக்கும் அந்த ஒரு பீரியடில் வந்து ஃபுல்லாக நான் வந்து வீடியோவே எடுக்கலை. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அண்டு அவங்க வந்து ஆப்வியஸ்லி லாக் எதுவுமே போடல ஃபோனில். ஃபோனும் வேறு மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்களோட மெயில் ஐடி மட்டும் என்கிட்ட கொடுத்தாங்க. மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அதை வச்சு நான் ஃபைண்ட் மை டிவைஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு எப்படியோ லாகின் ஆகிடுச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி லாகின் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் வந்து எந்த லொக்கேஷன் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அவங்க லொக்கேஷனை ஷேர் பண்ணி அங்கே போயிட்டு எப்படியும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஃபோன் எடுத்தவனை. இந்த ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டுருக்கேன். ரொம்ப பரபரப்பாக நடந்தது. அவன் திடீர்னு லொக்கேஷன்லாம் மாற்ற ஆரம்பிச்சிட்டான். அவன் தெரிஞ்சிச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி. அண்டு ஒரு வழியாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் அவனும் கொடுத்துட்டான் ஃபோனை. அந்த ஒரு டென்ஷனில் இருந்தேன். அண்ட் இப்போ ஐம் பேக் டு த ட்ராவல் மூட் உட்காந்துட்டு இருந்தேன். ட்ராவல் மேலேயே போய் நம்ம ட்ராவலில் இருக்கோம், வீடியோவே எடுக்கலையான்னு சொல்லிட்டு அது மறந்தே போச்சு. ஏன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அங்கே போயிடுச்சு. எனக்குலாம் நான் ரொம்ப கத்தி பேசிகிட்டு இருந்தேன். டிரைவர் அண்ணா வந்து தண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்களா ஃபோன் அந்த மாதிரிலாம் செம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். அவர் சொன்னால் என்னென்ன நடந்தது அதெல்லாம் அண்ணா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அப்படியே போயிட்டுருக்கேங்க. சிங்கிள் டிரைவருங்க, அவர் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் விழுப்புரம் க்ராஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ ஹைவேல அகெயின் போயிட்டுருக்கோம். அண்ட் ஹார்ன் செமையாக இருக்கலாம். அண்ட் இப்போது உளுந்தூர்பேட்டை கிட்டே வந்து ஒரு சின்ன ஒரு பிரேக், 10 மினிட்ஸ் பிரேக், டீ பிரேக்காக நிறுத்த போகிறாங்க. அங்கே நம்ம வந்து வாஷ்ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அகைன் நம்ம வந்து நம்மளோட ஜேர்னி கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ உங்களை வந்து நான் அந்த ஈவினிங் பிரேக்கில் வந்து உளுந்தூர்பேட்டை கிட்டே மீட் பண்ணுறேன். மதுரை வண்டியா இல்லை இது நாகர்கோவில் வண்டி? ஸோ கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4:50 ஆயிருக்கு. அண்ட் நம்ம வந்து உளுந்தூர்பேட்டை கிட்டே இருக்கோம். உளுந்தூர்பேட்டையில் நீங்கள் பார்க்கலாம் டோல் இருக்குது. டோல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஆச்சாரியாஸ் பியோர் வெஜ் ஹோட்டலில் தான் இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஈவினிங் பிரேக்காக. ஜஸ்ட் 10 மினிட்ஸ் பிரேக் தான். ஜஸ்ட் நான் இறங்கின உடனே நேராக வாஷ்ரூம் யூஸ் பண்ணேன். லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் செப்பரேட்டாக ஒரு வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குது வாஷ்ரூம் பொறுத்த வரைக்கும். அண்டு ஆப்வியஸ்லி ஒரு ஹை கிளாஸ் ஹோட்டல். அண்ட் இது வந்து ஈவினிங் டைம்ன்றதுனால உங்களுக்கு வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. நான் ஜஸ்ட் ஒரே ஒரு டீ குடித்தேன். அண்டு நல்லா இருந்ததுங்க. டீ சூப்பராக இருந்தது. அண்டு எவ்ரி திங் இஸ் குட். அட்மாஸ்பியரே சூப்பராக இருக்குது. ஸ்நாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான். ஆனால் ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது பேசஞ்சர்ஸ்லாம் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ட் வண்டி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் இருக்குங்க. இதுக்கப்புறம் தான் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைவே. அண்ட் இங்கிருந்து வந்து ரைட் கட் பண்ணி டுவர்ட்ஸ் சேலம், ஆத்தூர் சேலம் சைட் போகிறோம். அந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேன் மாதிரி தான்.
நடுவில் வந்து ஒரு பேரியர் மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ அந்த பேரியர் வச்சதால ஒரு லாரி போச்சுன்னா கூட நம்ம வந்து அதை ஓவர்டேக் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அந்த ரோடு உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே தான் நமக்கு வந்து ஸ்லைட்லி டிலே ஆக போகுது. டிரைவரை நான் சொன்னார், நம்ம இது வரைக்கும் அட்வான்ஸாக வருவோம், ஆன் டைமில் கூட வருவாங்க, ஆனால் இதுக்கப்புறம் நமக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எத்தனை மணிக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்றத. அண்டு பஸ்ஸு செம்மையாக இருக்குங்க. வண்டி பொறுத்த வரைக்கும் Volvo 11R செம்ம கம்ஃபர்ட். உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் Volvo 11R பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருக்கும் கம்ஃபர்ட். அண்ட் ஐம் ஜஸ்ட் என்ஜாயிங் த ரைட். அண்ட் கிளைமேட் பொறுத்த வரைக்கும் மழை வர மாதிரியே இருக்குது. இன்றைக்கி வந்து வெயிலே இல்லை, சூப்பராக இருக்குங்க கிளைமேட். அண்டு ஆப்வியஸ்லி இதுக்கப்புறம் வந்து நமக்கு மேஜராக எங்கேயும் ஸ்டாப் இருக்காது. இன் பிட்வீன் சேலம் அண்ட் ஆத்தூர் அந்த சைடில் வந்து சில போர்டிங் மட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போர்டிங் முடிச்சுட்டு அப்படியே ஆன் தி வேல போக வேண்டியது தான். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இது ஆத்தூர் உள்ளே போமா இல்லை பைபாஸ் வரும்போது கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஆமாம். ஆ ஆத்தூர் பைபாஸ் சென்டென்ஸ் ஏட்டோ இருக்கு, அங்கே இருக்கிறாரு. இங்கே இருங்கண்ணா. ஆத்தூர் பைபாஸில் முன்னாடி ரோடு பிரிகிற இடத்துல ஏ2பின்னு அந்த ஏ2 ஹோட்டல் அங்கே இறங்குறாங்க கஸ்டமர். ஓகே ஓகே சரி சரி சரி. ரெஸ்டாப்பா என்ன இருக்குது? இல்லை இறங்க போகிறோம். இந்த நடுவில் இதுதான் தலைவலி. இதில் ஒரு லாரினால எவ்வளோ கிலோமீட்டர் கணக்கில் போகணும். ரொம்ப கிட்ட இருக்கு. அங்கே இருங்க வண்டி. ஓகே அங்கேயே இருங்க. வண்டி சின்ன சேலம் தாண்டி எடுத்துக்கிறீங்க.
மாதிரி 3 லேன் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம பாட்டுக்கு பூந்து போயிடலாம். அதுலேயும் பாதி பேர் கரெக்டாகவே ட்ராவல்ஸோட இந்த பஸ்ஸோட ஆன்போர்டு அசிஸ்டன்ட் இருக்காரு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ உங்களோட பேர் சொல்லுங்கள். காளிதாஸ். காளிதாஸ். ஸோ நீங்கள் வந்து வண்டியில் ஆன்போர்டு அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்க. எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? 3 வருஷம். 3 வருஷமாக இருக்கீங்க. ஸோ இந்த 3 இயர்ஸில் நீங்கள் எந்தெந்த ரூட்லலாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? எல்லா ரூட்டுமே எல்லா ரூட்லையும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ரூட்டில் தான் இருக்கீங்க. ஓகே, உங்களோட சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் நம்ம வந்து இப்போ கோயம்புத்தூர் உள்ளே வந்துவிட்டோம். ஸோ கேரி ஆன் பண்ணுங்கள். அண்டு ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:15ங்க. அண்டு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் டிலே ஆகும். அட்லீஸ்ட் 10 o'clock ஆச்சும் ஆகும் நம்ம வந்து கோயம்புத்தூர் வரத்துக்கு நினச்சேன். கண்டிப்பாக 10 o'clock முன்னாடி நம்ம வந்து காந்திபுரமில் இறங்க மாட்டோம் நான் ஒரு அசம்ஷன் பண்ணி வச்சுருந்தேன். பட் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து ஆன் டைம் தான் சொல்லிவிட்டு அண்ணா வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன். டிரைவர் அண்ணா பொறுத்த வரைக்கும் முருகன் அண்ணா இன்டர்வியூவில் பார்த்துருப்பீங்க. அவர் தாங்க சென்னையிலேருந்து டில் கோயம்புத்தூர் வரைக்கும் சிங்கிள் டிரைவர். அவர் தான் ஓட்டுறாரு. அண்டு செம்மையாக இருக்குங்க அவரோட டிரைவிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஸ்லீப்பரில் போன ஒரு ஃபீலுங்க. அந்த ஒரு 100 வண்டியை பொறுத்த வரைக்கும் 99 லாக். ஸோ அந்த 9900 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு செமியில் அதுவும் நீங்கள் பார்க்கலாம். என்னோடய சீட் வந்து திஸ் இஸ் மை சீட், ஃபர்ஸ்ட் சீட். ஏறினது ஃபர்ஸ்ட் சீட். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராவல் வந்து பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் நினச்சேன் 1077 rupees கொடுத்துருக்கோம், ஒர்த்தாக இருக்குமான்னு தெரியல அப்படின்னு நான் டவுட்டில் இருந்தேன். பட் எனக்கு கேட்டிங்கன்னா ஒர்த்தான ஒரு ரைட். அண்ட் ஆப்வியஸ்லி ஒரே ஒரு பிரேக் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நிறுத்தவும் இல்லை. இன் பிட்வீன் நீங்கள் வந்து யாராச்சும் ரெஸ்ட் ரூம் போகணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் ஓவரால் ஐம் வெரி சர்ப்ரைஸ் வித் த டைமிங்க. ஒரு டேயில் அதுவும் ஆன் டைம் கொண்டு வந்திருக்காங்கன்ற போது பெரிய விஷயம். ஆப்வியஸ்லி இட்ஸ் அ Volvo. ஸோ கொஞ்சம் லேட் ஆனால் கூட நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அடிஷ்னலாக ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டி பொறுத்து ரொம்ப சேஃப்டியான ஒரு வண்டி. அண்ணாவோட டிரைவிங்குமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்டு இன்னொரு 5 minutes தாங்க நான் காந்திபுரம் இறங்க போகிறேன். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். வர்ச்சுவலாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க என் கூட ட்ராவல் பண்ணி. அண்டு உங்களை வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சில கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ண போகிறோம். வேர்த்தியான கண்டென்ட்டாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் அதே மாதிரி சேனல் புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Vinod. காந்திபுரம் இறங்குறோம். ரெடியாங்க சார். அண்ணா முருகன் அண்ணா, ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்த ஜேர்னி. கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக. பாய்ண்ணா. ஆன் டைம் கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ கைஸ், ஆன் டைம் வந்துட்டோம். நீங்கள்